Hi friends, welcome back to Mama's Big Boy. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்கன்னா காலையிலே எழுந்தாச்சு, லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. நான் சொன்ன வாக்க காப்பாத்துற அதுதான் இன்னைக்கு நடக்க போகுது. அதுவும் இல்லாம இன்னைக்கு பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து இதுல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து உப்புமா சாப்பிடலாம்னு ஆசையா இருந்தது. ஆனா உப்புமாக்கு ரவா இல்லையா, அதனால சரி ஓகே. அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு எப்பயும் போல சாப்பாடு வச்சு சாப்பிட்டு நாளைக்கு சாயந்தரம் போயிட்டு என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் பட்டாணி இருக்கா? பட்டாணி இல்ல, அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நியர்பை இப்ப முன்னாடி கடையில் தான் வாங்கினேன். அதனால இன்னைக்கு ஈவினிங் தான் போய் ஹெவி பர்ச்சேஸ் 1 வீக்குக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் இதெல்லாம் இன்னைக்குன்னு சொல்லிட்டு மெனு போட்டுட்டு போய் சாயந்தரம் போய் வாங்கிட்டு வந்து வச்சிடணும். இப்ப வந்துட்டு என்ன பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு செஞ்சு புளிக்குழம்பு செஞ்சு, எங்க ஊர் சைடு புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க. புளிக்குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால வெண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சுட்டு முட்டைகோஸ் பொரியலும் முட்டையும் போட்டு பொரியல் பண்ணிட்டு காலிஃபிளவர் சில்லி போடலான்ட்டு எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே 1 by 1 வாங்க பாக்கலாம். நேத்தோட மெனு வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. என்ன இவங்க தான் என்கரேஜ் பண்ண மாட்டேன்றாங்க, நீங்க என்கரேஜ் பண்ணுங்க, நான் செய்யறேன். கொஞ்சம் டிஃபரெண்டா செய். பட்டாணி கொஞ்சம் கூட இல்லையா? எதுவுமே இல்லை, அதான் இந்த கடையில முன்னாடி போய் வாங்கணும்ல, மறந்துட்டேன். நான் ஞாபகம் வச்சுட்டு தான் போனேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் மறந்துட்டேன். இன்னும் கூட முடியல, ஒரு மாதிரி டயர்டா தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போடுறேன்னு இவர் காட்ட மாட்டேன்றாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு கொஞ்சம் காட்டி எடுக்கிற பாப்போம் எப்படி இருக்குன்னு. எதுக்குப்பா இவ்வளோ வெங்காயம் அறிகிற, இவ்வளோ கோஸ் இருந்துச்சு இருக்கிற? கோஸ் கூட ஓகே, கம்மி தான். முட்டை போட போறதுல முட்டை போடு, முட்டை அப்பன்னும் கூட கோஸ் சரி. பட்டாணிக்கு இல்லையேன்னு ஃபெட்டப் ஆனேன். பட்டாணிக்கு பதிலாக முட்டை இருக்குதுல்ல, இப்போ முட்டை போடு. ஆமாம், சுவையாக இருக்கிற மாதிரி இதாக செஞ்சால் சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுவாங்களே, அந்த மாதிரி தான் இது. இந்த இதே சேர்த்தாரி கமான். இப்போ பத்தாதுப்பா, இது அப்படியே சுண்டிடும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க பேபிமா மூஞ்சை விட்டுட்டு இந்த கடாயை காட்டுறேன், பார்த்துக்கோங்க. காரி திட்டுவீங்க, வாய் இவ்வளோ பேசுறிய, முதல்ல கடாயை மாற்று அப்படின்ட்டு. ஆனா இந்த கடாய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, இதுல தான் டேஸ்ட் வரும். டேஸ்ட் அந்த என்ன சொல்லுவாங்க, கைப்பக்குவத்தை பழக்கி வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கடாய். கைப்பக்குவ கடாய். ஆமா, இதுல என்ன செஞ்சாலும் டேஸ்டா வரும் அப்படிங்கிறது. எதுக்குப்பா அதெல்லாம் அவ்வளோ பட்டாணியை போடுற, இதுவை போடுற? என்னோட மூட நம்பிக்கையாக கூட இருக்கலாம். இல்ல இல்ல, கடாயில எல்லாம் அதெல்லாம் இருக்குது தான். ஆதி காலத்துல இருந்து இந்த கடாய் இருக்கு. எண்ணெய் பருப்புலாம் ஊத்திட்டு இந்த ஒண்ணு வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அதுதான் பக்குவ கடாய், அதுக்கு பேர் தான். கோஸை போட்டுன்னு அதை ஒரு வதக்கிட்டு தண்ணி எடுத்து ஊற்றிடணும். கரெக்டா? அவ்வளோதான். இதெல்லாம் எங்களுக்கே தெரியும் சொல்லுவாங்க. வேற என்னதான் காட்டணும் அவங்களுக்கு? நம்ம என்ன போடுறோங்கிறது அவங்களுக்கு தெரியணும். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள். நிறைய பேர் இது வெள்ளையா கூட செய்வாங்க. அது காரத்துக்கு பதிலாக பச்சை மிளகா போட்டுருவாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள், வெறும் மிளகாய் தூள். தப்பு பண்ணிட்டேன், இது சாம்பார் தூள். இது சாம்பார் தூள் தான். அவ்வளோதான். அதை போட்டு பரட்டிட்டு தண்ணி தூக்கி ஊற்றிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. நீ ஆக்சுவலி தண்ணி ஊற்றாம இப்படியே கோசை வதக்கலாமே. ஃப்ரைட் ரைஸ் செய்கிறவங்கலாம் என்ன இப்படி அப்படியே தூக்கி கோசை வதக்குறாங்கல்ல. இல்லை இருக்காது, தண்ணி ஊற்றாத. இன்னைக்கு டிஃபரெண்டாக செய்வோம்.
ஒரு டம்ளர் தண்ணி. அந்த கோஸ் முழுகிற லெவலுக்கு தண்ணி அவ்வளவுதான். லைட்டா தண்ணி. ஏன்னா கோல்ஸ் வந்து ஒரு மாதிரி பச்சையா இருக்க மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். இல்ல இதுனா ஸ்கூல் மாதிரி நல்லா வெந்துட்டா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அது கொஞ்சம் ட்ரை ஆனோன்னா நம்ம 3 முட்டையை உடச்சி ஊத்துறோம், விரட்டுறோம். அது மண்டையில அவ்வளவுதான். ஓகே, நமக்கு முட்டைகோஸ் பொரியல் ரெடி ஆக போகுது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? சாப்பாடு வச்சுட்டோம், காஃபி குடிக்க போறோம். என்னப்பா நீ இப்படி வறண்டு போன பாலைவனம் மாதிரி இருக்குது, இதை கவனிக்க மாட்டியா? இந்த முட்டை எடுத்து நான் தரேன், கையால உடச்சு ஊத்து ஒரு 3 முட்டைய. இதுக்குதான் அலையிறேன்னு தெரியும். நீ செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டா உனக்கு சந்தோஷம். அப்ப நாங்க சாப்பிடுற மாதிரி செய்யணும்ல, அதுக்குதான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாம் வந்து காலிஃபிளவர் வந்து அப்படியே கட் பண்ணி அப்படியே போட்டுருவீங்களா, இல்ல கொஞ்சம் ஹாட் வாட்டர்ல கொதிக்க வச்சுட்டு அதாவது அதுல கழுவி? அது வேலைக்கு ஆகாதுப்பா. ஹாட் வாட்டர்ல நீ வேக வச்சுட்டு அப்புறம் மசாலா போட்டீங்கன்னா மசாலா ஒட்டாது. ஆமா, அப்படியே போட்டு அப்படியே வறுத்து எடுக்கணும். வாஷ் பண்ண வேணாமா? வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணாம எப்படி? நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர்ல கழுவிட்டு தான் இது பண்ணுவேன். இவர் என்னமோ யாரா இருந்தாலும் கழுவுறது ஹாட் வாட்டர்ல கழுவியோ இல்ல கோல்டு வாட்டர்ல கழுவியோ, ஆனா கழுவணும். அடுத்தது முட்டையும் ரெடி ஆச்சு. முட்டை எடுத்துருவோம். முட்டைக்கார போடா. முதல்ல குழம்பு ரெடி ஆகணும்ல. அவ்வளவுதான், குழம்பு ரெடி ஆகுதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? ஏய் முட்டைக்காரா, கோ கோ கோ. உனக்கு கணக்கு தெரியாது, அதனால 3 முட்டை போடு. கணக்கு தெரியாம நீ பண்ணு 2 போட்டீங்கன்னா அது முட்டை போட்டா மாதிரியே இருக்காது. போடு, ஓட. வெரி குட். வெரி வெரி குட். ஓட. அப்படியே மனசு வரமாட்டேங்குது உனக்கு. ஓகே, இப்ப போட்டு பெரட்டு. நீ குழம்பே செய்யலாம் கூட சாதத்தை போட்டு பசஞ்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை நீ வந்து ஃபுல்லில் வச்சுக்கணும். ஃபுல்லில் வச்சு பரட்டுன்னா 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். உனக்கு ஸ்டார்டிங்லாம் பக்காவா இருக்குது. பினிஷிங் வந்து நான் சொல்லி கொடுத்தாதான் நீ ஒழுங்கா செய்யற. ஆமா, உனக்கு வந்து செய்ய தெரியுது, சுவையை கொண்டு வர தெரியல. அது எது போட்டா சுவை வருமோ அதை போட சொல்லி நான் உனக்கு சொல்றேன். இதுல பட்டாணி போட்டாலும் சுவை அதிகமாயிடும், முட்டை போட்டாலும் அதிகமாயிடும். ஒரு இதுவுமே போடாம தேங்காய் திருவி வச்சா அது வெஜிடேரியன்ல அதிகமா இருக்கும் சுவை. இதுதான் வந்து வெஜிடேரியன், தெரியுதா? வெஜிடேரியன்ல முட்டையை தூக்கி போட்டோம்னா வெஜிடேரியன். வேற என் நொன்ன மூக்குக்கே 2 மூக்கும் அடைச்சிருக்குது. இருந்தாலும் இப்ப எனக்கு அதோட ஸ்மெல் மட்டும் தனியா தெரியுது. இந்த இதுல அப்படியே கருகுன பட்டாணி எப்படி தெரியுது பேர். வெங்காயத்தை போட்டுட்டு அப்புறம் சர்க்கரையை போட்டுருக்கணும். அதுக்குள்ள சக்கரை நம்ம எடுத்து போட்டு இது பண்ணிக்கலான்னு பாக்கல. என்னப்பா திரும்பி நான் சொல்ல கேட்காம இது தூக்கி வச்சிருக்கிறேன். தண்ணியில கழுவுறதுக்காக வச்சிருக்கேன். அப்புறம் வந்துட்டு இது என்னன்னா, இது வந்து அரைக்கிறதுக்காக. என்ன அரைக்கிறதுக்காக? காரக்குழம்புக்கு. நான் எங்க ஊர் சைடு புளிக்குழம்பு, காரக்குழம்பு கிடையாது. உங்க ஊர்ல தான் காரக்குழம்பு. எங்க ஊர்ல இருக்கிறது புளிக்குழம்பு. வெந்தயம் போட்டா. ஆனா டெய்லி நீ சமைக்க ஆரம்பிச்சிட்டிய அப்படின்னாலே உனக்கு குழம்பு 4 குழம்பு மாத்தி மாத்தி செஞ்சுனுப்ப. உனக்கு புதுசா நான் சொல்லித்தரேன். என்ன இருக்குது? ஒரு நாள் தானியம், ஒரு நாள் காரக்குழம்பு, ஒரு நாள் பருப்பு, கீரை குழம்புன்னு எல்லாம் வரும். ரெகுலரா மாறி மாறி வந்துனே இருக்கும். ஓகேவா? இத வந்துட்டு ஆனா இந்த ஆஞ்ச கீரையா ஆஞ்சி யாரும் பாக்ஸ்ல போட்டு விற்க மாட்டாங்களா? விக்கிறாங்களே.
அந்த மாதிரி இருந்துட்டா டெய்லி ஒரு கீழே அலஸ்டமா அப்படியே செஞ்சுமான்னு இருக்கலாம். எங்க விக்கிறாங்க? எனக்கு விக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். பூண்டு, வெங்காயம், கீரை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் ஆஞ்சு விக்கிறாங்கன்ட்டு. அந்த மாதிரி ஆஞ்சு நம்மளுக்கு தெரிஞ்சு எங்கனாச்சும் விற்கிறாங்களான்னு நோட் பண்ணு. டெய்லி ஒரு கீரை சாப்பிடலாம். ஆடு மாடு இழத்தழை சாப்பிட்ற மாதிரி போச்சு. மஞ்சத்தூள் போட்டுக்கணும் சரியா? குழம்புக்கா? ஆமா, இதுக்கு அரைக்கிறதுக்குப்பா குழம்புக்கு. ஓ சரி சரி சரி. வெறும் மிளகாத்தூள். வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கணுமா? அங்க பாரு எவ்வளவு எம்மியா இருக்குது என்னோட இது கோஸ். அப்புறம் கொத்தமல்லி தூள் 3 டீஸ்பூன். ஓகேவா? இது எங்க குடும்பத்துக்கு அளவுக்கு எனக்கு தெரிஞ்சது நான் போடுறேன். அப்புறம் லைட்டா குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன். குழம்பு வரதுக்கு. ஆமா, ஏன்னா இது எல்லாம் போட்டு. சரி, அநேகமா காலிஃப்ளவர் ரெடி ஆகாதுன்னு நினைக்கிறேன். இல்ல ஆயிடுமா? அப்புறம் இது என்னது தேங்காய் போட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் சூடு பண்ணிடுவோம். இதுதான் எங்க ஊர் சைடுல புளிக்குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். இங்க கார குழம்புன்னு சொல்லிட்டு வெறும் புளி தண்ணி ஊற்றிட்டு இது பண்றீங்க சென்னை சைடு. அவ்வளவுதான். இது என்ன பண்ணும், இறக்கி ஒரு வாரமா வச்சிடணும். காயணும், இது ஆறணும். இது ஆறுனதுக்கு அப்புறம் தான் மிக்சியில போட்டு நம்ம அரைக்க முடியும். சில்லி கோபி மசாலா இருக்குதா? வாங்கிட்டு வந்துட்டோம்ல நேற்று. எனக்கு மனசு கேட்கல ஃப்ரெண்ட்ஸ், அதனால சுடு தண்ணியில போட்டு கழுவிட்டேன். நாவி பறக்குது. இப்போ மசாலா போடணும். This is not chili gobi masala. This is chicken kebab masala. நல்லா இருக்கும். சிக்கன் கபாப்ல 65 மசாலா நல்லா இருக்கும். சிக்கன் கபாப், சிக்கன் 65 ரெண்டு மசாலாவும் ஒரே மசாலா தான். இதுலயே போட்டு காலிஃப்ளவர் சில்லி எல்லாம் போடலாம். கையில பட்டுச்சுன்னா அது அப்புறம் மூக்குல ஏறிடும். ஞாபகம் வச்சுக்கோ. ட்ரெஸ்ல போட்டதுன்னா மூக்குல ஏறிடும். ஓகேவா? இதை நல்லா கிளறிக்கணும். 65 ரெடி. இதுல நம்ம எதுவும் உப்பு போடணும்ன்ற அவசியமே கிடையாது. எல்லாமே அது உள்ள இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க எதை பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் புளிக்குழம்பு கோயம்புத்தூர் ஸ்டைல். அதுதான் மெயினா இங்க பதிவு போட்டுக்கணும். கரெக்டா? ஆமா கரெக்ட். நாங்களே இப்படிதான் நாங்க செய்வோம். கோயம்புத்தூர்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு பேபிமா சொல்றது கரெக்டா, நீங்க இப்படிதான் செய்வீங்களான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆமாப்பா, இப்படிதான் செய்வோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வெண்டைக்காய் போட்டு வதக்கிடணும். வெண்டைக்காவை வதக்கிட்டா இவ்வளோ வெண்டைக்காவை சுருங்கி 10 வெண்டைக்காவா மாட்டேன். அதுதான் பேபிமாவோட கால்குலேஷன். ஆனா அது சுருண்டாது, சுருண்டோம். ஆனா அதே மாதிரி 50 வெண்டைக்காய் மாதிரி தான் இருக்கும். குழம்பு லிமிட்டா செய்யும் பேபிமா. அப்படியே கலரி விட்டுருவோம். ஓகே, இது வதங்கட்டும். ஏய் மேல எல்லாம் தெரிக்குது, அது வதங்கட்டும்ட்டு. ஓகேவா? அது தீஞ்சிடாம பார்த்துக்கணும். தீயெல்லாம் தீயாது. இதை அரைச்சிட்டியா உன் மசாலாவை? அரைக்கணும். அது விதை வெடிச்சு மேல வந்து டொப்புக்குன்னு உட்காந்துச்சுன்னா முக்கில வெடிக்கணும்ல. ஏன் கண்ணு இப்படி ரெட்டா இருக்குது? அது தெரியலையா? கண்ணு ரெட்டா இருக்குது, வாய்ஸ் மாறி இருக்குது. உப்பு இல்லையா? காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு. உப்பு கொஞ்சம் வந்து சட்டி. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இது என்னது? கார்ன்ஃப்ளவரா? ஓகே. அப்பதான் கொஞ்சம் நல்லா பிசையும், உருண்டு வரும். லைட்டா தண்ணி தெளிச்சிக்கணும். இது பண்ணும். ஏன்பா தண்ணி தெளிக்காமே பண்ற? இப்ப கரெக்டா இருக்குது. வெங்காயம் வதங்கிடுச்சு. அது பேர் என்ன? லேடிஸ் ஃபிங்கர் வதங்கியாச்சு. புளி தண்ணியை கரைச்சி ஊற்றியாச்சு.
ஏன்னா இவ்வளவு புளி ஊத்துறீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. நான் இந்த புளி என்னன்னா குழம்பு வரும், உரைக்கவே மாட்டேங்குது, அது புளிக்கவே மாட்டேங்குது. சொர்ண கெட்ட புளி. நல்லா நம்ம மறைச்சிட்டோம் மிக்சியில போட்டு அந்த மசாலா, நம்ம காய வச்ச மசாலாலாம். கடைசி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பர்ஃபெக்டா கவனிச்சிக்கணும், அப்பதான் நீங்க செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். ஊத்தி அதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதுமா? உப்பு எல்லாம் பொறுக்குதான் கரெக்டா? உப்பு போடணும். உப்பு போடு. உப்பும் காரமும் மட்டும் நம்ம இதை பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரெடி. 10 minutes. சில்லி கோபி 2 minutesல ரெடி ஆயிடும். இதை கழுவி ஊற்றிக்கணும். நம்ம கழுவிலாம் ஊற்ற வேணாம், அப்படியே அவ்வளோதான். சட்டி கழுவி ஊற்றினதான் டேஸ்டே. அது வேறையா? இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கணும், அப்படியே ரெட் லைன்ல அண்டர்லைன் பண்ணிக்கணும். சால்ட் ஆட் கயோ. ஓகே ஓகே, அவ்வளோதான். அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்ல வச்சிடு. ஃபாஸ்ட்ல தான் இருக்கு, இது கொதிக்கிறதுக்கும் இது ரெடி ஆகிறதுக்கும் சரியா இருக்கும். கடைசியா சில்லி கோபி ரெடி ஆயிட்டு இருக்குது. அவ்வளோதான், அதை பார்த்து. ஓகே, வெரி குட். என்ன பொங்கிடுச்சு பாரு. இங்க வா மோனா. அவ்வளோதான், எவ்ரிதிங் ரெடி. கேம் ஓவர். கேம் ஓவர். சில்லி கோபி எடுத்துட்டு தவிர எதுக்கும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா இது கலர் மாறணுமேப்பா. மாறும் சுண்டணும்ல. டிஃபன் பாக்ஸா சட்டு புட்டுன்னு கட்டு. குழம்பு பாரு எப்படி கெட்டி ஆயிடுச்சு. கிட்ட கொடு. பார்த்தேன். அவ்வளோ தண்ணி ஊற்றணும், அவ்வளோ தண்ணியும் சுண்ட வச்சு பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் கட்டணும். நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த குழம்பு. யாருன்னா ட்ரை பண்ணிருக்கீங்களா? கோயம்புத்தூர் சைடு இருக்கிறவங்களுக்கு தெரியும். மற்ற ஊருக்காரங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் செய்வாங்க. வெண்டைக்காய் காரக்குழம்பு, முருங்காய் காரக்குழம்பு, இது வேறப்பா கத்திரிக்காய் புளிக்குழம்பு. எங்க ஊர் சைடு புளிக்குழம்பு. இது எங்க ஊர்லயும் புளிக்குழம்பு வைப்பாங்க. புளிக்குழம்புனா அவங்க காரக்குழம்பு தான் உங்களுக்கு புளிக்குழம்பு, சரியா? காரக்குழம்பு வேற, புளிக்குழம்பு வேற. புளிக்குழம்புல புளி போட்டிருக்கோம், காரக்குழம்புல வெறும் காரம் தான் போட்டிருக்கோம். அந்த பருப்புக்கு அவருக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் தேவையில்லை. அவர் பெரிய பருப்பு ஆயிட்டாரு இப்ப. அதனால டிஃபன் பாக்ஸே எடுத்துன்னு போறதுல கட்டினா கூட ஒரு நாளைக்கு டிஃபன் பாக்ஸ் வேணும் கதற நிலைமை வரும். சாப்பிடாம வயிற்றுல அப்பண்டிஸ்ன்ட்டு வரும்போது தான் அவங்களுக்கு எல்லாம் புரியும். நம்ம சொல்றது இப்ப எது சொன்னாலும் பூமர் பூமர் இத ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏதாச்சும் சொன்னோம்னா பூமர் அப்படிங்க வேண்டியது. ஆக்சுவலா அவங்களே பூமர் ஆகிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏற்கனவே மண்டையில முடி கொட்டுது. எதுவும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம அடுத்தது ஒன்னொன்னா நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காலிஃப்ளவர் சில்லி டெக்னிக்கல் ஃபால்ட் கொஞ்சம் இருந்தது. அதை நம்ம டெக்னிக்கல் ஃபால்ட் இல்லப்பா, ஆக்சுவலி அது வந்து இது போட்டுதான் பண்ணணும், அதுதான் டர்ம்ஸ். நீ அதை விட்டுட்டு தனியா ட்ரை பண்ண, அதனால அது ஃபால்ட் ஆகி போச்சு. இப்படி சாப்பிடுறேன். இதுதான் சில்லி. டாடி என்ன டாடி கொஞ்சமா சில்லி நல்லா இருக்குன்ட்டு நீ சாப்பாடு போட்டு சில்லிக்கெல்லாம் கிடையாது. நம்ம வெளில போனா லேட் ஆகும் வரத்துக்கு. போறாரு. ஐயோ அங்க பாருங்க. ஃபுட் அப்படின்னா இந்த மாதிரி சாப்பிட்டு போயிடுவேன். டேஸ்ட் இல்லாத ஃபுட், எனக்கு பிடிக்காத ஃபுட் அப்படின்னா வெளில போய் பிரெட் ஆம்லெட் சாப்பிடுவேன். மாமாவும் கிளம்பிட்டார் ஒர்க்குக்கு, மோனாவும் காலேஜ் போறா. அப்படியே போயிட்டு அவங்க எல்லாம் இன்னும் அவ்வளவுதான். இவங்க 2 பேர்த்தோட ஒர்க்கு. அடுத்த ஒர்க் ஒண்ணு இருக்குது, பெரிய ஒர்க் உள்ள மௌடி. அது தோத்தி விட்டா வேலை முடிஞ்சிச்சு. 6 அஞ்சு 10 தூங்கு. பாய். இல்ல வேலை இருக்கு.